மெலிசாண்டே கூனுங்கிற பேர் கொண்ட ஒரு ராஜ்யம் இருந்தது. அங்க வரங்களுக்கு முன்னாடி சாபங்களே இருந்தது. கருணை உள்ளம் கொண்ட ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அவளுக்கு மெலசாண்டேங்கிற பேரு வச்சாங்க. அவளுக்கு அழகான நீளமான தங்க முடிகள் இருந்தது. வசீகரமான கருமை பொருந்திய கண்களும் இருந்தது. ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷத்தோட இருந்தாங்க. இளவரசியோட பேர் சூட்டு விழாவை பத்தி பேசும்போது தேவதைகள் யாரையுமே அழைக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. சரி, ஒருவேளை நம்ம தேவதைகளை அழைக்காம இருந்தா அவங்க கண்டிப்பா நம்ம மேல கோவப்படுவாங்க. நம்ம யாரையுமே இதுக்கு கூப்பிடாம இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப யாரையுமே கூப்பிட வேண்டாம். அவங்களும் யாரையுமே கூப்பிடல. அடுத்த நாள் 30 இருந்து 40 தேவதைகள் அரண்மனைக்கு வந்தாங்க. இத நாங்க கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டோம். இளவரசி தலை மொட்டையாக நான் சாப விடுறேன். நான் என்ன சாப விடுறேன்னா அது போதும். என் பொண்ணை பத்தி இதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம். எல்லா தேவதைகளும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. நீங்களா ஏன் அறிவில்லாம நடந்துக்கிறீங்க? உங்களை எப்படி தேவதையா அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. கருணையாவும் அமைதியாவும் இருக்கிறவங்க தான் ஒரு தேவதையா இருக்க முடியும். நீங்க பறக்கிறதுனாலையும் ஒளிறதுனாலையும் நீங்க தேவதையா இருக்க முடியாது. தூய அன்பும் பாசமும் இருக்கணும். தேவதைகள் எல்லாரும் தங்களோட தவற உணர்ந்தாங்க. மெலவுலாவும் மத்த தேவதைகளும் மன்னிப்பு கேட்டாங்க. குற்ற உணர்வோட எல்லா தேவதைகளும் அரண்மனையை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா அவங்களோட சாபம் பலிச்சது. அழகான நீளமான முடி கொண்ட இளவரசிக்கு முடி எல்லாமே போயிடுச்சு. அப்புறமா தான் மகளோட இந்த நிலைமையை நினைச்சு ராஜாவும் ராணியும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. மெலசாண்டேவோட குழந்தை பருவம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. மக்கள் எல்லாரும் அவளை முறைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம அவளை பத்தியே பேசிக்கிட்டும் இருப்பாங்க. அப்பா, எனக்கு முடியில்லாதது என்னோட தப்பா? முடியில்லாததுனால என்னோட அழகு போயிடுச்சா என்ன? உருவத்தை பார்த்து வர்றதில்ல அழகு, புரியுதா? உனக்கு முடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உன்னை பத்தி மத்தவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பவுமே. நீ அதை ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. நீ அது எதையும் பொருட்படுத்தாம உன்னுடைய அன்பும் பாசமும் மத்தவங்களுக்கு கொடுத்து நீயும் நல்லபடியா நடந்துக்கிட்டனா நீ ரொம்ப அழகானவதான். தந்தையோட சொல்படியே இளவரசியும் வளர்ந்தா. அவ அவளையே விரும்ப ஆரம்பிச்சா. முடியில்லாத தலையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. ராணி அவளுக்காக வாங்கிட்டு வந்த பட்டாலான தொப்பிய சூரிய ஒளியிலிருந்து பாதுகாத்துக்க அத போட்டுக்கிட்டா. நாட்டு மக்கள் எல்லாருமே அரசர் சொன்ன மாதிரி இளவரசிய பத்தி பேசாம இருந்ததே இல்ல. ஒரு நாள் அரண்மனையோட மாடியில இளவரசி அவங்களோட முடி வளர்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சே ஆகணும். நம்ம ராஜா ஒரு அறிவாளி. அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி யோசிப்பாரு. கண்டிப்பா அவர் யோசிச்சுதான் ஆகணும். அவங்களுக்கு முடி வளரணும்னா ஏதாச்சும் ஒரு மந்திரம் தேவைப்படும். தங்க முடியோடு இளவரசி எந்திரிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ச் அந்த முடி வளரணும். ஒவ்வொரு முறையும் கத்திரிக்கும் போது 2 முறை அது வளரணும். ராஜா, ராணி, மற்ற வேலையாட்கள் எல்லாமே இளவரசியை பார்த்து அதிர்ந்து போனாங்க. அவங்க தலையில தங்க முடி அவங்கள விட நீளமா வளர்ந்திருந்தது. ஒரு நிமிஷம், என்னுடைய தேவதை பாட்டி என்னுடைய கல்யாணத்துக்கு பரிசா கொடுத்த மந்திரத்தை காணும். அது எப்படி காணாம போச்சு?
யாராவது அந்த மந்திரத்தை பயன்படுத்துனீங்களா? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. என்னோட கோவத்துக்கு ஆளாகாதீங்க. அந்த வேலையாட்கள் 2 பேருமே உண்மைய சொல்லிட்டாங்க. மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனா அரசர் அடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இளவரசியோட தங்கமுடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ச்சு வளர்றத மக்கள் எல்லாருமே ஒரு பேச்சு பொருளா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அதிர்ச்சியா இருந்தது. இது வெறும் தங்கம்தான். இளவரசிக்கு வைர முடி வளர்ந்துருக்கணும், இல்லனா வளராமலே இருந்திருக்கணும். ஏதோ மர்மம் இருக்கு. இன்னொரு பக்கம் இளவரசிக்கு தன்னோட முடியை கவனிச்சுக்க ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில உணவு சாப்பிடுறதுக்காக உட்காரும் போது முதல்ல அவங்களோட முடி ஒரு இருக்கைய ஆக்கிரமிச்சது. அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அப்புறம் எல்லா இருக்கையையும். கடைசியா அரண்மனை முழுக்க அவங்க முடியே ஆக்கிரமிச்சது. மந்திர முடிய கத்திரிக்கிறதுக்காக ஒரு மந்திர கத்திரிக்கோள் வேணும்னு இளவரசி கோரிக்கை வச்சாங்க. ராஜா அவங்களோட மந்திர தாய்கிட்ட மந்திர கத்திரிக்கோள் வேணும்னு கோரிக்கை வச்சாரு. மந்திர கத்திரிக்கோள் வந்ததும் இளவரசி தன்னோட கையில எடுத்துக்கிட்டாங்க. மந்திர கத்திரிக்கோள், மந்திர கத்திரிக்கோள், மந்திர முடிய மட்டும்தான் அது கத்தரிக்கும். இந்த தடங்கள் எல்லாத்தையும் அகற்றி என்ன விரக்தியிலிருந்து வெளியே கொண்டு வாங்க. திரும்பவும் இளவரசி தன்னோட எல்லா முடியையும் இழந்தாங்க. அந்த நீளமான முடியே நல்லா இருந்துச்சுல. ஆனா இளவரசியோட நிம்மதி கொஞ்ச நேரத்துக்கு தான் இருந்தது. ஏன்னா முடி 2 மடங்கு வளர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நாளும் அதை விட அதிகமா வளர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு ராத்திரியும் இது வழக்கமாவே மாறிடுச்சு. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இளவரசி தன்னோட முடிய கத்தரிப்பாங்க. அடுத்த நாள் காலையில 2 மடங்கு அவங்க முடி வளர்ந்திருக்கும். ஒவ்வொரு நாள் காலையிலயும் இளவரசி தன்னோட முடியில இருந்து மீட்டெடுக்க இன்னொரு அறைக்கு அவங்கள மாத்திடுவாங்க. ஒரு நாள் இரவு மிகுந்த மனக்கவலையோட இளவரசி வெளியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு முணுமுணுக்கிற சத்தம் கேட்டுச்சு. இளவரசி மெலிசாண்டா, இளவரசி, நான் கிழக்கு இளவரசன் புளோரிசல். உங்களுடைய பிரச்சனையை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அதற்கான தீர்வு என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். அடுத்த நாள் அதுக்கான தீர்வோட வந்து அரசரை சந்திக்கிறதா இளவரசன் புளோரிசன் இளவரசி மெலிசாண்டா கிட்ட சொல்லிக்கிட்டு கிளம்பினாரு. அதே சமயம் இரவு முழுக்க இளவரசிய தூங்காம இருக்க சொன்னாரு. காலையில மந்திர கத்திரிக்கோளோட தன்னை கூப்பிட சொன்னாரு. உனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க ரொம்ப நல்லவர் இளவரசி. நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சு பாக்குறேன். இளவரசரும் இளவரசியும் ராத்திரி ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில இளவரசர் புளோரிசல் இளவரசிய மாடியில இருந்து கீழே இறங்க சொன்னாரு. அப்புறம் இவரு மேல போனாரு. அவரு முடிய எல்லாத்தையும் வெட்டினதுக்கு அப்புறம் முடி திரும்பவும் வளரவே இல்லை. எப்படி இதை நீங்க செஞ்சீங்க? இளவரசி முடிய ஒன்னும் நான் கட் பண்ணல. அவங்க முடிக்கிட்ட இருந்து தான் நான் அவங்கள கட் பண்ணேன். அவ்வளவுதான். ஓ மகளே, நீ இத கண்டிப்பா செஞ்சிருக்க கூடாது. அரசர் கணக்கிட்டது உண்மையாயிடுச்சு. இப்ப இளவரசி அவங்க முடிய கட் பண்ணி எடுத்ததுல இருந்து அவங்க முடி வளர்றது நின்னுருச்சு. ஆனா சாபம் தலைகீழா மாறிடுச்சு. இப்ப இளவரசி வளர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ, நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன்? அப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க. அரசர் பலமா யோசிச்சு இளவரசிய வெளியே கூட்டிட்டு வந்தாரு.
முதல்ல 6 அடி வளர்ந்த இளவரசி அப்புறம் 9, அப்புறம் 12, அப்புறம் 15 அடிக்கு வளர்ந்தாங்க. இவங்க வளர்ந்துட்டே போறது நிக்காதா? அதுவா, அவ முடிய கத்தரிக்கும் போது அந்த முடி எந்த அளவுக்கு வளர்ந்ததோ அந்த அளவுக்கு இவ வளர்ந்துகிட்டே போவா. இன்னும் 2 மடங்கு அவ வளர்ந்துகிட்டே இருப்பா. இவளுடைய வளர்ச்சி நிற்காது. அவ வளர்ற வேகம் மட்டும் கொஞ்சம் குறையும். மக்கள் எல்லாருமே பயத்துல இருந்தாங்க. இறுதியா இளவரசி கொஞ்சம் மெதுவா வளர ஆரம்பிச்சாங்க. மேல இருந்து மொத்த நாட்டையும், தன்னோட மக்களையும், தன்னோட அப்பா அம்மாவையும், இளவரசரையும் பார்த்தாங்க. என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க அரசரே. நீ அவளுக்கு உதவி பண்ணதானே பார்த்த. எனக்கு எல்லாம் புரியுது. நான் என்னோட தெய்வத்தாயிடம் இதற்கான தீர்வை கேட்டு உடனே ஒரு கடிதம் எழுதுறேன். அரசே, உங்க தெய்வத்தாய் தேவதையிடம் கேட்டு ஒரு மந்திர கத்திரிக்கோள் எனக்கு கொஞ்சம் அனுப்ப சொல்றீங்களா? எனக்கு நிறைய வேணும். அதை ஒத்துக்கிட்டு அரசர் போனாரு. தெய்வத்தாய் பதில் அனுப்புறதுக்கும் மாய கத்திரிக்கோள் அனுப்புறதுக்கும் கொஞ்ச நாள் ஆகும். இளவரசி தான் அலறதை நிறுத்திட்டு தன்னால நாட்டு மக்களுக்கு ஏதாவது உதவ முடியுமான்னு யோசிச்சாங்க. சூரிய ஒளி அதிகமா அடிச்சதுன்னா மொத்த நாட்டுக்கும் நிழல் தர்ற மாதிரி அவங்க உட்கார்ந்துப்பாங்க. இவங்க இப்படி இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, இருந்தாலும் இவங்க வளர்றதை விட இவங்க முடி வளர்றது தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ அதிக அளவு தங்கம் இருந்தது. பிறகு ஒரு நாள் இரவு, இளவரசி, நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை வச்சிருக்கேன். கீழே பாருங்க. மந்திர கத்திரிக்கோள். நீந்த தயாரா இருங்க இளவரசி. மந்திரத்தை சொன்னதும் இளவரசியோட நீளமான கூந்தலை கட் பண்ணதும் இளவரசியோட உயரம் குறைஞ்சுக்கிட்டே வந்தது. அம்மா, அப்பா, மறுபடியும் இந்த சூரியன் நம்மளை சுட்டரிக்க போகுதே. லட்சக்கணக்கான கத்திரிக்கோளுக்கு பதில் இப்படி செஞ்சது ஒரு புத்திசாலித்தனம் தான். நம்ம பொண்ணு நமக்கு திரும்ப கிடைச்சிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவ முடி வளர்ந்துகிட்டு தானே இருக்கு. அதிக நேரம் வளராத அரசி. தெய்வத்தாய் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு வார்த்தை தான் எழுதியிருக்காங்க, ஸ்கேல்ஸ். அரசே, எனக்கு ஒரு பெரிய ஸ்கேலை ஏற்பாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் அந்த மரத்துக்கு அடியில வந்து நிக்க சொல்லுங்க. அதே மாதிரியே காலையில ஒரு பெரிய ஸ்கேலை எடுத்துட்டு வந்தாங்க. இளவரசி ஒரு பக்கம் அமர்ந்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்க அவங்களோட முடிய வச்சாங்க. அந்த ஸ்கேல் சமமா வரும்பொழுது அவங்க முடிய நம்ம மந்திர கத்திரிக்கோளால கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணும் பொழுது சரியான நேரத்துல சரியான சமயத்துல அந்த மந்திரத்தை சொல்லணும். மக்கள் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இளவரசிய முடியில்லாமலும் பார்த்திருக்காங்க, அசுரத்தனமா வளர்ந்த முடியோடையும் பார்த்திருக்காங்க. இன்னும் பார்க்க வேண்டியது என்னதான் இருக்கு? மந்திர கத்திரிக்கோள், மந்திர கத்திரிக்கோள். அது மந்திர முடிய மட்டும்தான் கட் பண்ணும். சரியான குறியீடுக்கு 2 அடி தாண்டி அதை கட் பண்ணணும். தயவு செய்து இளவரசியை விட்டு போயிடு. கத்திரிக்கோளே, கத்திரி. பெரும் பகுதியான முடி போயிடுச்சு. இளவரசர் ஃப்ளோரிசல், இப்ப நானும் வளரல, என்னோட முடியும் வளரல. சிறப்பு, நீ சாதிச்சிட்ட. நீ இளவரசி கிட்ட இருக்கிற முடியையும் கத்தரிக்கல, முடி கிட்ட இருக்கிற இளவரசியும் கத்திரிக்கல. பாருமா, அந்த மந்திரமே குழம்பி போயிடுச்சு. நீ அந்த மந்திரத்தையும் உடைச்சிட்ட. இளவரசர் ஃப்ளோரிசல் வாழ்க. என்னது? இனிமே உங்களுக்கு தங்க முடி இருக்காதா? அது வளர்ந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இளவரசி, உங்களோட தங்க முடி இப்ப கணுக்கால் வரைக்கும் தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு, சரியா இருக்கு. இளவரசர் ஃப்ளோரிசல், உங்களோட புத்திசாலித்தனமும் அறிவாளித்தனமும் என் மனசை வென்றுடுச்சு. நான் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறானா என் முடி கொட்டிடுமே. இறந்து போன மந்திரத்தால இது எனக்கு கிடைச்சிருக்கு. நான் எப்படி இருந்தனோ அதான் எனக்கு பிடிச்சிருக்கு.
உங்களுக்கும் அதே தான் பிடிக்கும்னு நான் நம்புறேன். இளவரசி மெலிசாண்டே, நீ உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் மக்கள் மேல நீ வச்சிருக்கிற அன்பும் தான் என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது. இதை தவிர உன்னை காதலிக்க எனக்கு வேற எந்த காரணமும் தேவையில்லை. தான் பொண்ணோட தைரியத்தையும் இளவரசரோட புத்திசாலித்தனத்தையும் அரசர் மனசார பாராட்டினாரு. இளவரசி தன்னோட தங்க முடியோடையோ இல்ல தொப்பியோடையோ உள்ள வரல. அவங்க இப்ப இருக்கிறத யாரு விரும்புறாங்களோ அவங்கள மட்டுமே அவங்க ஏத்துக்கிட்டாங்க. மக்கள் எல்லாருமே இளவரசியோட தைரியத்தை நினைச்சு கொண்டாடுனாங்க. எல்லாருமே அவங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் எல்லாராலையும் அப்படி இருக்கிறது கஷ்டம்தான். இளவரசி உயரமா இருக்கும் போதே நல்லா இருந்தாங்கல்ல.